أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேரன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் முழுமையாக நிலையற்றுமாக இன்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பின் GTM நேயர்களே, ரமதான் மாதத்தினுடைய 15வது நாளில் உங்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனின் பெருங்கருணையினால் நாம் பலவிதமான தலைப்புகளை எடுத்து ஒவ்வொரு நாளும் பேசி வருகின்றோம். இன்றைக்கு நமது சமுதாயத்தினுடைய கண்களாக இருக்கக்கூடிய பெண்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் என்று வந்திருக்கின்றோம். ரமதான் மாதத்தில் பெண்களின் சிறப்புகள் மற்றும் உங்களுடைய கடமைகள் குறித்து ஒரு தெளிவாக நாம் விளக்கம் தரலாம் என்று விரும்புகின்றேன். உண்மையில் பெண்களாகி நீங்கள் யார்? இஸ்லாத்தில் உங்களுடைய பங்கு என்ன? இஸ்லாத்தில் உங்களுடைய முக்கியத்துவம் என்ன? பெரும்பாலான பெண்களில் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால், இந்த இஸ்லாத்தில் எங்களுக்கான இடம் இங்கே இல்லை, இஸ்லாத்தில் எங்களை நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கின்றீர்கள், ஆண்களுக்குரிய மதிப்பு பெண்களுக்கு இஸ்லாத்தில் இல்லை, இப்படி பலவிதமான எண்ண ஓட்டங்களோடு நீங்கள் வாழ்ந்து வருகின்றீர்கள். இதன் காரணமாகவே இஸ்லாத்தின் மீதான ஈர்ப்பும் இறை நம்பிக்கையும் குறைந்து வருவதையும் நாம் பார்க்கின்றோம். ரமதான் இது ஒரு வசந்த காலம். இந்த காலத்தில், இந்த மாதத்தில் நாம் நிச்சயமாக இதை பற்றி பேசுவது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். வெறுமனே பசியும் தாகமும் சகித்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, இந்த மாதம் ஆன்மீக பயிற்சியினுடைய காலம். இதில் நிச்சயமாக ஆண்களுக்கு எதிராக பெண்களாகிய உங்களுக்கும் பெரிய பெரிய பங்குகள் இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஒரு பெண்ணை அந்த வீட்டினுடைய விளக்காக கருதுகின்றது. குறிப்பாக ரமதான் மாதத்திலே ஒரு பெண் தனது வீட்டை ஓர் பள்ளிவாசலாக இபாதத்தை செய்யக்கூடிய இடமாக, வணக்க வழிபாட்டு கூடமாக மாற்றுகின்றீர்கள். நீங்கள் ஆண்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு சென்று இறை வணக்கம் செய்கின்றார்கள், தொழுகின்றார்கள். ஆனால் ஒரு பெண் தன் குடும்பத்திற்காக சமைத்து கொண்டே தனது நாவினால் அல்லாஹ்வை துதிக்கும் பொழுது, திக்ர் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த குடும்பத்தை பேணியதற்கான நன்மைகள் கிடைக்கின்றன, நோன்பு நோட்டதற்கான நன்மைகளும் கிடைக்கின்றன. ஆக ஆண்களை விட பெண்களாகிய உங்களுக்கு 2 நன்மைகள் கிடைக்கின்றன. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவு வழங்குகின்றாரோ அவருக்கு அந்த நோன்பாளியினுடைய கூலியை போன்றே வழங்கப்படுகின்றது. இது மட்டுமா? வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சகர் நேரத்தில் நீங்கள் சமையல் செய்து அவர்களுக்காக நோன்பு வைப்பதற்காக நீங்கள் உதவி செய்கின்றீர்கள். நோன்பு திறப்பதற்காக அவர்களுக்கான உணவுகளை நீங்கள் சமைத்து கொடுத்து நன்மைகளை நீங்கள் சம்பாத்தியம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள்.
இந்த பாக்கியம் ஒவ்வொரு நாளும் பெண்களாகிய உங்களுக்குத்தான் கிடைக்கின்றது. உண்மையில் நீங்கள் இந்த ரமதான் மாதத்தை ஆண்களை விட அதிக நன்மைகளை தேடுவதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வெறுமனே அடுப்பங்கரையிலேயே முழு நேரத்தையும் செலவிட்டு விடாமல் குர்ஆன் ஓதுவதற்கு சற்று நேரத்தை ஒதுக்குங்கள். தொழுகைக்கும் உங்களது நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்கள். பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய சரித்திரங்களையும் நோன்பினுடைய முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கு உணர்த்துங்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக இன்னொரு சமுதாயத்தை நீங்கள் புதிதாக இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருகின்றீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு தாயினுடைய முக்கிய கடமை தனது பிள்ளைகளையும் ஒரு இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக வளர்ப்பதுதான். இந்த நோன்பு என்பது வயிற்றுக்கு மட்டுமில்லை, அது நாவிற்கும் தான். வீணான பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளுங்கள். யாரும் பேச வந்தாலும் அமைதியாக இருந்து பதில் பேசாமல் அதை தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய தொடர்புகளிலேயே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கான அந்த மாதவிடாய் காலங்களில் ஏற்பட்டாலும் கூட, அந்த நேரத்தில் தொழுவ வேண்டாம் என்றான சட்டங்கள் உங்களுக்கு அனுமதித்திருந்தாலும் கூட அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருங்கள், நினைத்து கொண்டிருங்கள். துஆக்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். உங்களுக்காகவும் உங்களது பெற்றோர்களுக்காகவும் உங்களது பிள்ளைகளுக்காகவும் உங்களது கணவனுக்காகவும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அதற்கு மேல் முடிந்தால் உங்களது வருமானத்திலிருந்து உங்களிடம் இருப்பதிலிருந்து தர்மம் செய்தாவது அல்லாஹ்வுடைய தொடர்புகளோடு நீங்கள் இருங்கள். ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கின்றது. இரவு நேரத்தில் விழித்திருந்து அல்லாஹ்வை வழிபடக்கூடிய பெண்களுக்கு 1000 மாதங்களை விட சிறந்த கூலி காத்திருக்கின்றது. தாய்மார்களை கடுமையான வெப்பத்திலும் சமையல் வேலைகளுக்கு மத்தியிலும் கூட நோன்பு நோக்கக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை ரய்யான் என்னும் சொர்க்க வாசல் வழியாக நுழையக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. பெண்களாகி நீங்கள் சோர்வடைய தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய வேலைகளும் அது ஒரு பேரிச்சம்பழத்தை நோன்பு திறப்பதற்காக உங்களது சகோதரருக்கு, உங்களது கணவருக்கு, உங்களது பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுப்பதாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடம் பெரும் பெரும் நன்மையை உங்களுக்கு பதியப்படுகின்றது. இந்த ரமதானை வெறுமனே உணவு திருவிழாவாக மாற்றாமல் உள்ளத்து தூய்மைக்கான மாதமாக நீங்கள் மாற்ற வேண்டும். அரபு மொழியில் சொல்வார்கள், அல் ஹாதிமா ஹிய கைரு மினல் ஆபிதா. ஹிதுமத் சேவை என்பது அது ஒரு இபாதத், வணக்கம் என்பதை விட மேலானதாகவே சில இடங்களில் கருதப்படுகின்றது. ஹிதுமத் என்றால் சேவை செய்வது. குடும்பத்தினருக்கு, பிள்ளைகளுக்கு, மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய சேவை இருக்கின்றது அல்லவா, அது நீங்கள் அதிகப்படியான வணக்கங்கள் செய்வதை விட மேலானதாக அது கருதப்படுகின்றது. அடுத்ததாக, ஒரு பெண் நீங்கள் வெங்காயம் நறுக்கும்போது அல்லது சமையல் செய்யும் பொழுது அது வெறும் உணவு தயாரிப்பு மட்டுமல்ல, அது இத்ஆமு தாம் என்று சொல்லக்கூடிய மற்றவர்களுக்கு உணவளித்துதல் எனும் குர்ஆனிய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுகின்றீர்கள். அல்லாஹ் தன் அருள்முறையில் பதிவு செய்வான், وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. அல்லாஹ் மீதுள்ள அன்பின் காரணமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸான் வலா ஷக்கூரா. நம்மிடமிருந்து உணவுகளை, தான தர்மங்களை பெறக்கூடியவர்களை நோக்கி அவர்கள் சொல்வார்கள், நாம் உங்களுக்கு தருவதெல்லாம், நாம் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வின் முகத்திற்காகத்தான். உங்களிடமிருந்து நாங்கள் ஒரு கூலியையோ அல்லது நீங்கள் எங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதையோ நாங்கள் விரும்பவில்லை. அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை நாடி நாங்கள் செய்கின்றோம் என்றால், ஒரு பெண் தன் குடும்பத்திற்காக உணவளிப்பதன் மூலம்
இந்த குர்ஆனிய பண்பை நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்களுடைய நாவினால் செய்யக்கூடிய தஸ்பீஹ், ஒரு முறை சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னீர்கள் என்றால் அது ஒரு வகை அமலாக, ஒரு நோன்பாளியின் பசியை போக்க செய்யும் ஒரு செயலாக தஸ்பீஹுல் அமலி எனப்படும். உங்களது ஒவ்வொரு நகர்வும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியதாகவே, இறைவனை நினைக்கக்கூடியதாகவே மலக்குகளால் அது நிச்சயமாக அது எழுதப்படும். சூஃபித்துவத்திலே பெண்களுடைய ரமலானுடைய பங்களிப்பை பற்றி எழுதுவார்கள், தன் முனைப்பை அழித்தல் என்று. அல்லாமா இக்பால் மிகப்பெரிய கவிஞர். அவர் ஒரு பெண்ணை இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் என்று சொல்கின்றார். ரமலான் மாதத்திலே அவள் தன் பசியை மறந்து மற்றவர்கள் பசியை முன்னிறுத்துவது தியாகம் என்னும் உயரிய பண்பாக இருக்கின்றது என்று சொல்வார். மேலும் அவர் எழுதுகின்றார், எல்லோரும் தான் நோன்பு நோக்கின்றார்கள், ஆனால் மற்றவர்களை நோன்பு நோக்க வைக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய அந்தஸ்தை யார் அறிவார்கள்? ஆண்கள் பள்ளிவாசல் சுவர்களுக்குள் அல்லாஹ்வை தேடுகின்றார்கள், அல்லாஹ்விடம் முறையிடுகின்றார்கள். ஆனால் பெண்களோ தங்கள் வீட்டினுடைய 4 சுவர்களுக்குள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை, அருளை அவர்கள் உற்பத்தி செய்கின்றார்கள் என்று எழுதுவார். மேற்கத்திய இஸ்லாமிய சிந்தனையாளர்கள், அறிஞர்கள் அல்லாஹ் தன்னை ரப்புல் ஆலமீன், அகிலத்தை பராமரிப்பவன் என்று சொல்கின்றான். ஆனால் ஒரு பெண் தன் குடும்பத்தை பராமரிக்கும் போது அல்லாஹ்வினுடைய அந்த பராமரிப்பு எனும் பண்பை அவள் பிரதிபலிக்கின்றாள். இது ஒரு சாதாரண வேலை அல்ல, இது இறை தன்மையினுடைய நிழல் என்று அவர்கள் எழுதுகின்றார்கள். ஒரு பெண் அவள் சமையல் அறையிலும் செய்யக்கூடிய வேலைகளை சாதாரண வேலை என்று பார்க்காமல் அதை ஒரு புனித சடங்காக மாற்றுகின்றார்கள். அவர்களுடைய சமையலறை ஒரு மெஹராபாக, தொழக்கூடிய இடமாக அது மாறிவிடுகின்றது. ஏனென்றால் நன்மைகளை வாரி வழங்கப்படுகின்றது அல்லவா. இது வெறும் உடல் உழைப்பு மட்டுமல்ல, குடும்பத்தினுடைய ஆன்மீக சூழலை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அமைதியாக இருந்தால் வீடு அமைதியாக இருக்கும். நீங்கள் இபாதத்தில், வணக்கத்தில் இருந்தால் உங்களது வீடும் இபாதத்திலே, வணக்கத்திலே இருக்கும். நீங்கள் தேவையற்றவைகளை பார்த்து கொண்டு, தேவையற்ற நாடகங்கள், டிவிகள், படங்கள், சினிமாக்களை பார்த்து கொண்டிருந்தால் உங்களது வீடும் உங்களுக்கு பின்னாலேயே வரும். அதே போன்றே அவர்கள் நடப்பார்கள். பெண்களாகிய நீங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள். நீங்கள் சமையல் அறையில் இருக்கக்கூடிய நேரத்தை கூட அல்லாஹ்வை நினைப்பதற்கு, திக்ர் செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்தினால் அது உங்களது இல்லம், உங்களது வீடு, பைத்துல்லா, அதுவே அல்லாஹ்வுடைய வீடாக நிச்சயமாக அது மாறிவிடும். அரபியில் ஒரு பழமொழி உண்டு, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் வேறு எங்கும் இல்லை, அது உங்களுடைய தாயின் காலடியில் இருப்பதாக. சிலர் அதை ஹதீஸ் என்று சொல்வார்கள். ஹதீஸ் அரபு பழமொழியாகவே அங்கே பதிவு செய்யப்படுகின்றது. ரமதானிலே ஒரு தாய் செய்யக்கூடிய சேவை உங்களது பிள்ளைகளை சொர்க்கத்திற்கு இட்டுச் செல்கின்றது. நீங்கள் படைப்புகளுக்காக சேவை செய்கின்றீர்கள். மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சேவை அது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய சேவையாக மாறிவிடுகின்றது. அல்லாஹ்வை அரிசில் வானத்தில் தேடுவதை விட ஒரு பசித்த நோன்பாளியினுடைய சிரிப்பில் தேடுவது மிக எளிதாக இருக்கும். அந்த சிரிப்பை பெண்களாகி நீங்கள் தான் உருவாக்குகின்றீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு பெயர் உண்மையில் எந்த விதமான ஊழியம், சம்பளம் வாங்காத வேலைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கு இந்த உலகத்தில் ஆதாயம் நிச்சயமாக கிடைக்காது. ஆனால் மறுமையில் அஜ்ருன் அலீம், மகத்தான கூலி உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் ரமதானிலே எப்படி மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கினார்கள் தெரியுமா?
ஆண்களெல்லாம் நோன்பின் மூலமாக தங்கள் உடலை தூய்மைப்படுத்துகின்றார்கள். பெண்களாகி நீங்கள் நோன்போடு சேர்த்து மற்றவர்களுக்கு சேவை செய்ததன் மூலமாக உங்கள் ஆன்மாவை நீங்கள் ஒளிமயமாக்குகின்றீர்கள். அன்பு தாய்மார்களே, அரபு மொழியிலே பெண்களை ரப்பத்துல் பைத் என்று அழைப்பார்கள். ரப்பு என்ற சொல்லுக்கு முதலாளி அல்லது நம்மை வளர்ப்பவர் என்று பொருள்படும். இன்னும் அரபு மொழியிலே பெண்களை பற்றி அல் அசல், அதாவது இஸ்லாமிய சிந்தனையிலே பெண் என்பவள் ஒரு மரத்தின் கிளை அல்ல, மரமும் அல்ல, நீங்கள்தான் வேர். இந்த வேர் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றதோ அந்த உறுதியோடு தான் அந்த மரமும் வளரும், மரத்தினுடைய கிளைகளும் விரியும், அதனுடைய இலைகளெல்லாம் பசுமையாக காட்சியளிக்கும். ஆகவே நீங்கள் தான் உண்மையான வேர், ஒரு குடும்பத்தினுடைய வேர். உங்களிடம் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை, ஈமான் தான் அந்த வீட்டிலே பிரதிபலிக்கும். நீங்கள் ஆண்களுடைய சரிபாதியாக இருக்கலாம், ஆனால் சரிபாதியாக இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். இது வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல, உண்மையில் அந்த அந்தஸ்திலேயே நீங்கள் பாதிக்கு சமமானவர்கள். உங்களது சிறப்பை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம், சொல்லலாம். உங்களது சிறப்புகள் என்று பார்த்தோம் என்றால், அல்லாஹ் அல் குர்ஆனிலே பெண்கள் நிசா என்ற பெயரில் ஒரு தனிய அத்தியாயமே வைத்திருக்கின்றான். ஆனால் ஆண்களுக்கு ரிஜால் என்ற பெயரில் தனியான ஒரு அத்தியாயம் இல்லை என்பது உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கராமத், ஒரு கண்ணியம். பெண்ணுடைய பெருமை என்பது உங்களது அடக்கத்திலும் உங்களது தக்வாவிலும் இறை எச்சத்திலும் தான் பார்க்கப்படுகின்றது. அல்லாமா இக்பால் மேலும் எழுதுவார் பெண்களை பற்றி, ஒளி வீசும் மீன்களை விட ஒரு பெண்ணுடைய தூய்மை மேலானது. அவர் யாரை சொல்கின்றார்? அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை உதாரணமாக காட்டுகின்றார். அவர்கள் கைகளால் மாவை அரைத்து கொண்டே தன்னுடைய நாவால் குர்ஆன் ஓதும் அந்த நிலையைத்தான் உண்மையான இஸ்லாமிய பெண்ணுடைய பெருமை என்று அவர் வர்ணிக்கின்றார். பெண் என்பவள் ஒரு வீட்டை சொர்க்கமாக மாற்றும் சக்தி கொண்டவள். உங்களது தியாகம்தான் உங்களுடைய கிரீடம். இன்றைய நவீன சிந்தனையாளர்கள், குறிப்பாக மேற்கத்திய இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் பெண்ணை சமூகத்தினுடைய கட்டிடக் கலைஞர் என்று அழைக்கின்றார்கள். இஸ்லாத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருப்பியல் ரீதியான வேறுபாடு இல்லை. இருவரும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள்தான். இஸ்லாமிய வரலாற்றிலே முதல் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் ஒரு பெண். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பின் 1/3 மார்க்க சட்டங்களை உலகுக்கு தந்தவர் ஒரு பெண், அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறியவர்கள். பெண்ணாகிய நீங்கள்தான் ஒரு குடும்பத்தினுடைய முதல் ஆசிரியை, நீங்கள்தான் முதல் மதரசா. உங்களது மடிதான் ஒரு குழந்தையை முஸ்லீமாகவும் முஸ்லீம் இல்லாமையிலும் அது மாற்றுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குல் மௌலூதுன் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி. உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கின்றது. ஆனால் பெற்றோர்களாகி நீங்கள் அவர்களை எவ்வாறு வளர்க்கின்றீர்களோ அவ்வாறு அது இஸ்லாமாகவும் அல்லது மஜூசியாகவும் அல்லது நஸ்ரானியாகவும் மாறிவிடுகின்றது என்று சொல்வார்கள். ஒரு சமுதாயத்துடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதிகாரமாகிய
அனைத்தும் பெண்களாகிய உங்களிடம்தான் உள்ளது. இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பெருமை அல்லவா? நீங்கள் பொறுமையின் சிகரமாக இருக்கின்றீர்கள். ரமதான் மாதம் பசி, தாகம், வீட்டு வேலைகள் இது அத்தனையும் தாங்கிக் கொண்டு இன்முகத்தோடு நீங்கள் சேவை செய்கின்றீர்கள் அல்லவா? அது உங்களது ஆன்மீக பலத்தை காட்டுகின்றது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொத்துரிமை, கல்வி உரிமை, திருமண ஒப்பந்த உரிமை ஆகியவற்றை இஸ்லாம் பெண்ணுக்கு வழங்கியிருக்கின்றது. மற்ற எந்த கலாச்சாரமும் எந்த மதமும் கற்பனை செய்வதற்கு முன்னாலேயே இது நடந்துவிட்டது. சொர்க்கத்தின் தெருவுகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு மகளாக இருந்தால் ஒரு தந்தைக்கு நீங்கள் தான் சொர்க்கத்தின் வாசலாக இருக்கின்றீர்கள். ஒரு மனைவியாக இருந்தால் அந்த மார்க்கத்தினுடைய பாதியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஒரு தாயாக நீங்கள் இருந்தால் உங்களது கால்களில் தான் சொர்க்கம் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை அல்லவா? பெண்ணாகி நீங்கள் நிச்சயமாக பலவீனமானவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இறை அருள் இருக்கின்றதவா, அதை போன்றதான் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை போன்றவர்கள். நீங்கள் அழுதால் அல்லாஹ்வுடைய அர்ஷியே அதிர்கின்றது. நீங்கள் சிரித்தால் ஒரு வீடு மலர்கின்றது. இஸ்லாமிய பெண் என்பவள் இந்த உலகின் மிக அழகான மலர். அதன் நறுமணம் மறுமை வரை இன்ஷா அல்லாஹ் வீசிக்கொண்டே இருக்கும். பெண்களுடைய சரித்திரத்தை, பெண்களுடைய உதாரணங்களை எடுத்து நாம் பேசிக்கொண்டிருந்தால் இன்னும் எத்தனையோ பேசலாம். அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கல்வியின் ஊற்றுக்கண்ணாக இருந்தார்கள். கதீஜா நாயகி அவர்கள் ஆரம்பகால இஸ்லாத்திற்கு மிகச்சிறந்த ஒரு அர்ப்பணிப்பை அவர்கள் கொடுத்தார்கள். இந்த இஸ்லாத்திற்காக உயிரை விட்ட தியாகிகளில் முதலில் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இப்படி ஏராளமான பெண்கள் இஸ்லாத்திற்காக தனது உயிரை அர்ப்பணித்தார்கள், தனது பொருளை அர்ப்பணித்தார்கள், தனது நேரத்தை அர்ப்பணித்தார்கள். ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் இந்த மார்க்கத்தில் தள்ளி வைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டவர்கள். ஆகவே உங்களது பிள்ளைகளை, உங்களது குடும்பத்தை, உங்களது வீட்டை சொர்க்க பூஞ்சோலையாக மாற்றுவதும் நரகத்தின் வாசலாக மாற்றுவதும் உங்களது கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு. அது முழுமையாக நல்ல முறையில் நிறைவேற்றி பிள்ளைகளை முஸ்லிம்களாக, இஸ்லாமியர்களாக, ஈமான் உள்ளவர்களாக மாற்றக்கூடிய கடமை உங்களிடத்தில் இருக்கின்றது. அதை நல்ல முறையில், சிறப்பான முறையில் செய்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நிறைவேற்றி உங்களது குடும்பத்தையே நீங்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாடமாக மாறிவிடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அருள் புரிவானாக. எனது பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை தருவானாக. குறிப்பாக எனது தாயாருக்கு அல்லாஹ் அவர்களுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னித்து அவர்களை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் நுழைய செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.